Hello friends, welcome to my channel. Today 10th standard exercise 1.2 la question number 4 பார்க்கலாம். Given that HCF of 306 and 657 equal 9. Find LCM of the same two number கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? HCF வந்து பாத்தீங்கன்னா 9 கொடுத்திருக்காங்க. நமக்கு LCM கேக்குறாங்க. ரெண்டு நம்பர் கொடுத்து அதோட LCM கேக்குறாங்க. ஓகேங்களா? சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு தெரியும் LCM into HCF equal to product of two numbers. அதாவது கொடுத்திருக்கிற ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதோட LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறத அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும், HCF 9 தெரியும், LCM தெரியாது. ஸோ இந்த வேல்யூவை வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். LCM தெரியாது, into HCF தெரியும், 9 தெரியும், equal to the product of two numbers. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 306 and 657 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்களா? அதை வந்து எழுதிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு LCM மட்டும்தான் தெரியாது. ஸோ LCM முன்னாடி வச்சுட்டு இந்த 9 வந்து ரைட் சைட் கொண்டு போகும்போது டிவைட் 9 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா LCM வந்து பார்த்திங்கன்னா 22,338 கிடைக்குது. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு HCF கொடுத்துட்டு LCM கேட்டாலோ LCM கொடுத்துட்டு HCF கேட்டாலோ இந்த ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Check whether 6 power n can be n with the digit 0 for any natural number n. அதாவது 6 power n வந்து அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0ல் தான் முடியும் அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து பவர் என்னங்கிறது வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். 6 power n will end with digit 0 if 5 is one of the prime factors of 6. அதாவது 6 power n வந்து அதோட வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0ல் முடியணும் அப்படின்னா 5 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும். அதோட 6ஓட ஃபேக்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 6 power n வந்து 0ல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? முடியும். இப்போ வந்து 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? 2 into 3 whole power n வரும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 0ல் முடிகிற நம்பர் எடுத்து அதோட ஃபேக்டர்ஸ் எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், 10க்கு ஃபேக்டர் என்ன? 2 into 5. 20க்கு வந்து 2 into 2 into 5. 30க்கு 2 into 3 into 5. 40க்கு 2 into 4 into 5. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0ல் முடிகிற நம்பரோட ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் எல்லாமே காமனாக பார்த்திங்கன்னா 2 இருக்குது, 5 இருக்குது. ஓகேங்களா? கம்பல்சரி 5 வருது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3, 4 எல்லாம் கூட வருது. ஏன்னா கம்பல்சரி எல்லாத்துலேயும் காமனாக என்ன தான் வருது? 5 இருக்குது. ஸோ ஒரு நம்பர் 0ல் முடியணுன்னா அதோட ஃபேக்டர் வந்து கம்பல்சரி ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து 5 இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமன் ஃபேக்டர் 2 and 5 இருக்குது. ஓகேவா? இப்போ 6 power nல வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபேக்டர் இருக்குது? 2 into 3 தான் இருக்குது. ஸோ 5 is not a prime factor of 6. ஸோ 6 power n cannot end with the digit 0. ஸோ 6 power n வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0ல் முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.